تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله الكريم المنان أنزل على عبده الفرقان وهدى للناس وبينات من الهدى. صلاة سلاما دائما على محمد بن عبد الله صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأهل بيته والناس أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيله والفرقان: أعوذ بالله السميع العظيم بفضل بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் ஹஜ்ரத் நபிகள் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் வலியுற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லடியார்கள், நாதாக்கள், இறைநேச செல்வர்கள், அதிலும் குறிப்பாக இப்புனிதம் மிகுந்த இரவிலே அல்லாஹுடைய இல்லத்திலே அல்லாஹ் ரசூலுடைய பேச்சை கேட்பதற்காக வேண்டி அமர்ந்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நிரப்பமாக உண்டாவதாக என கூறி பிரார்த்தித்தவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறித்தான அல்லாஹின் நல்லடியார்களே, சகோதரர்களே, என்னை பற்றி உண்டான ஒரு சில அறிமுகங்களை ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்கள். அப்படி ஒன்றும் பெரியால் ஒன்றும் கிடையாது, சின்ன வயசு தான். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையால் ஓதிய மதரசா, கற்றுக் கொடுத்த ஆசான்கள், கல்வியை பயின்றதற்கு அப்புறமாக பணி செய்த இடங்கள், அங்கு உலமாக்களிடத்திலே பெற்றுக்கொண்ட பல்வேறு விதமான அனுபவங்கள் தான் இன்று என்னுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் மிக செழிப்பாக ஆக்கி வைத்திருக்கின்றான். குறிப்பாக என்னுடைய விஷயத்திலே எழுத்திலும் பேச்சிலும் ஏதோ அல்லாஹ் பெற்றோர்களின் துவா, என்னுடைய ஆசிரியர்களின் துவாவின் மூலமாக அல்லாஹ் ஒரு சில விஷயங்களை, ஞானங்களை கொடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த தீனுடைய விஷயத்தை நீங்கள் அறிந்திருந்த போதிலும் கூட இந்த புனிதம் மிகுந்த ரமதானுடைய மாதத்திலே நாம் அறிந்த விஷயங்களை நமக்குள் பரிமாறிக்கொள்வது அல்லாஹ்விடத்திலே நமக்கு உயர்ந்த நன்மைகளை பெற்றுத்தரும் என்கின்ற நோக்கிலே ஒரு சில விஷயங்களை மிகச் சுருக்கமாக சொல்லி நிறைவுக்கு வருகின்றேன். ரமதான், இந்த ரமதானுக்காக வேண்டி நாம் எதிர்பார்த்தோம் என்பதை விட மலக்குமார்கள் எதிர்பார்த்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ரமதான் பிறை பார்த்ததற்கு பின்பாகத்தான் ரமதானுக்காக வேண்டி நாம் ஆயத்தமாக தயாராக ஆரம்பித்தோம். ஆனால் மலக்குகளின் ஒரு கூட்டம் ஒரு ரமதானுடைய பெருநாள் முடிந்ததற்கு பின்பிலிருந்து அடுத்த ரமதான் வரைக்கும் சொர்க்கத்தை அலங்கரிக்க ஆரம்பிக்கிறார்கள். காரணம், ரமதானுடைய மகிமையை உணர்ந்தவர்கள் அந்த மலக்குமார்கள். அந்த மலக்குமார்களுக்கு ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹ் எந்த நன்மையும் கூடுதலாக தந்துவிடப் போவதில்லை. அப்படிப்பட்ட அந்த மலக்குமார்களும் கூட ரமதானை எதிர்பார்த்தார்கள், எதிர்பார்த்து அந்த சொர்க்கத்தை அலங்கரித்தார்கள். நாம் தெரிந்த விஷயம். ஆனால் உண்மையில் ரமதானுக்காக வேண்டி தயாராக வேண்டியவர்கள் நாம் தான். ரமதானுக்காக வேண்டி நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டியது நம்மின் மீது உண்டான கடமை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரமதான் வந்துவிட்டது, 2 நோன்பை முடித்து விட்டோம். இதுபோன்று நம்முடைய வயதிலே, நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ ரமதான்கள் கடந்திருக்கிறது. எத்தனையோ ரமதான்களை இதே போன்று கடந்து வந்திருக்கிறோம். 30 நாட்கள் நோன்பு, பெருநாள் தொழுகை, அடுத்த லுஹருக்கு பள்ளியில ஆள் இல்லை. இது யதார்த்தம். எல்லா ஊர்களிலும் யதார்த்தம் தான். ரமதானுடைய மாதத்தில் மட்டும் ஏதோ ஆன்மீக சிந்தனையும் இறை உணர்வும் குர்ஆன் ஓதுகின்ற அந்த தன்மையும் நம்மிடத்திலே மிகைத்திருப்பதின் காரணம் இது அல்லாஹ்வுடைய மாதம், குர்ஆனுடைய மாதம். இறைவன் அந்த சிந்தனையை தருகின்றான். ஆனால் இந்த சிந்தனை ரமதானுக்கு பின்பாக நம்மிடத்திலே ஏன் இல்லை?
ரமலானுக்கு பின்பாக நாம் தான் தொழுதோம், நாம் தான் நோன்பு வைத்தோம், நாம் தான் குர்ஆன் ஓதினோம், நாம் தான் திக்ர் செய்தோம், எல்லாம் செய்தோம். ஆனால் ரமலானுக்கு பின்பாக இந்த உணர்வுகள் இல்லை. நிறைவாக இருந்த பள்ளிகள் தொழுவதற்கு ஆள் இல்லாமல் இருக்கிறது. காரணம் என்ன? இதனுடைய அடிப்படை காரணம் என்ன? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இமாம்கள் நமக்கு பல்வேறு விதமான விளக்கங்களை சொல்லித் தருகிறார்கள். வணக்கங்களை வணக்கம் என்பதற்காக வேண்டி செய்யக்கூடாது. ஏதோ கடமைக்காக வேண்டி பாங்கு சொல்லியாச்சுன்னா தொலை போலாம், அது சரி எல்லாம் தொலை போலாம். பிறை பார்த்தோம் எனவே நோன்பு வைக்க வேண்டும் என்கின்ற கடமைக்காக வேண்டி நோன்பு வைக்காதீங்க. காசு இருக்குது கடமையாயிருச்சு என்பதற்காக வேண்டி ஜகாத், ஹஜ், இந்த உலகத்திலே நாம் இறைவனுக்காக வேண்டி செய்கின்ற எல்லா அமல்களும் இறைவனுக்குத்தான் கடமையை உணர்ந்து செய்கிறோம். ஆனால் ஏன் செய்ய வேண்டும், எதற்கு செய்ய வேண்டும்? செய்வதின் மூலமாக இறைவன் நமக்கு நன்மைகளை தருகின்றான். ஆனால் எந்த அடிப்படையிலே, எந்த நோக்கத்திலே நம்முடைய அமல்கள் இருக்க வேண்டும்? இமாமுனா அர்-ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குர்ஆனுடைய மிகப்பெரிய விரிவுரையாளர். அவர்களுடைய குர்ஆனுடைய விளக்க உரையினுடைய ஒவ்வொரு ஆயத்துக்களிலே பொதிந்திருக்கக்கூடிய தப்சீருடைய தத்துவங்கள் பல நாட்கள் பல ஆண்டுகள் பேசிக்கொண்டே இருக்கலாம். நைசாபூரை சார்ந்த இமாம் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாழ்ந்த காலத்திலே மிகப்பெரிய மருத்துவர். மருத்துவத்திலே அவர்களை மிஞ்சிய ஆள் அன்றைய காலத்திலே இல்லை, இன்றும் கிடையாது. ஐரோப்பியர்களை பொறுத்தவரைக்கும் அடுத்தவர்களிடமிருந்து காப்பி எடுத்து தான் அறிமுகப்படுத்தியதாக இந்த உலகத்திற்கு பெருமையோடு சொல்லிக் கொள்பவர்கள். இன்றைய மருத்துவ துறையிலே எந்த மருத்துவ துறையினுடைய புத்தகங்கள் எல்லாம் இருக்கிறதோ அத்துணை புத்தகங்களுக்கும் ஆசான் இமாம் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இமாம் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்களுடைய தப்சீரிலே முதல் ஆயத்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் என்று குர்ஆனுடைய முதல் ஆயத்திற்கு விளக்கத்தை எழுத ஆரம்பிக்கின்றார்கள் பல பக்கங்களுக்கு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகில உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அர்த்தம் தெரியும். இமாம் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நம்மை பார்த்து கேட்கிறார்கள், அவன் படைத்தான், அது அவனுடைய சிஃபத்து. பரிபாலிக்கின்றான், அது அவனுடைய சிஃபத்து. அவனுடைய சிஃபத்திற்காக வேண்டி அவனுடைய சிஃபத்தை புகழ்ந்து நாம் ஏன் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும்? நாம் ஏன் இறைவனுக்கே எல்லா புகழும் என்று சொல்ல வேண்டும்? அர்-ரஹ்மானிர் ரஹீம், கிருபையாளன், அவனுக்கே எல்லா புகழும் என்று நாம் ஏன் சொல்ல வேண்டும்? மாலிகி யௌமித்தீன், மறுமையினுடைய அதிபதியாக இறைவன் இருக்கிறான், அது அவனுடைய தன்மை, நாம் ஏன் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும்? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இமாம் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முத்தாய்ப்பாக நமக்கு சொல்லித் தருகின்ற விஷயம், நாம் இந்த உலகத்திலே சொல்கின்ற ஒரு அல்ஹம்துலில்லாஹ்வாக இருந்தாலும் ஏன் சொல்ல வேண்டும், எதற்கு சொல்ல வேண்டும், எந்த அடிப்படையிலே சொல்ல வேண்டும் என்கின்ற விஷயத்தை தெரிந்து நீங்கள் சொல்லுங்கள். 1000 அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவதை விட இந்த விளக்கத்தை அறிந்து நீங்கள் சொல்லுகின்ற ஒரு அல்ஹம்துலில்லாஹ் இந்த உலகத்திலே போதும், மறுமையிலே உங்களுக்கு வெற்றியை பெற்றுத் தரும். அதே போன்றுதான் இந்த உலகத்திலே நாம் செய்கின்ற எல்லா அமல்களும், தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ், தான தர்மங்கள், இன்ன பிற அத்துணை விஷயங்களும் கடமைக்காக வேண்டி ஏதோ நோன்பு அப்படி அல்ல. ஏன் செய்ய வேண்டும் கடமையை? எதற்காக வேண்டி? இறைவனுக்காக வேண்டி நான் பசித்திருக்க வேண்டும். பசித்திருப்பதால் இறைவனுக்கு லாபம் இல்லை, நமக்கு லாபம் இல்லை, நமக்கு நட்டம் தான். நாம் ஏன் பசித்திருக்க வேண்டும், தாகித்திருக்க வேண்டும், மனைவி மக்களுடைய ஆசாபாசங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும்? காரணம் என்ன? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இமாம் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், லா யகூனுல் ஹம்து இல்லா பஅத மஅரிஃபத்தில் நிஅமதி. இந்த உலகத்துல ரோட்ல நடந்து போய்கிட்டே இருக்கிறோம், ஒரு மனிதர் நமக்கு முன்பாக போறார், வேகமா போய் கையை பிடிச்சிட்டு தேங்க்ஸ், ஜஸாக்கல்லாஹ், நன்றி அப்படின்னு சொன்னா ஏத்துக்குவார் அவரு? இப்படியே ஒரு 3-4 நபர் சொல்லிட்டு போனா நம்மளை வேற லிஸ்ட் சேர்த்திடுவாங்க. நல்லா தான் நடந்து போயிட்டே இருக்கிறான், யாரா பக்கத்துல வந்தாங்கன்னா கையை பிடிச்சி தேங்க்ஸ், ஜஸாக்கல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், ஒரு லிஸ்ட் வேற மாதிரி ஆளு, நம்மளை வேற லிஸ்ட் சேர்த்துருவாங்க. இமாம் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், மனிதனுடைய விஷயத்தில் மட்டுமல்ல அல்லாஹ்வுடைய விஷயத்திலும் நாம் ஏன் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும் என்பதை விளங்கி நீங்கள் சொல்லுங்கள். ஒரு மனிதனிடத்துல இன்றைக்கு உலகத்துல ஜஸாக்கல்லாஹ், தேங்க்ஸ், நன்றின்னு சொல்றோம்னா அவன் ஏதோ ஒரு வகையிலே நமக்குண்டான தேவைகளை, உதவியை பூர்த்தி செய்திருப்பான். அந்த அடிப்படையிலே நம்முடைய உள்ளத்திலிருந்து அல்ஹம்துலில்லாஹ் என்று நாம் சொல்கிறோம்.
இப்ப இமாம் ராஜி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விஷயத்திற்கு வருகிறார்கள். நாம் ஏன் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும்? இந்த உலகத்திலே இறைவன் நமக்கு அத்துணை நியமத்துகளை கொடுத்திருக்கிறான். இந்த உலகத்திலே நமக்கு கோடான கோடி நியமத்துகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த நியமத்துகளை விளங்குங்கள், விளங்கிவிட்டு நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள். அந்த நியமத்துகளை நீங்கள் விளங்குங்கள், விளங்கிவிட்டு அல்லாஹு அக்பர் என்று நீங்கள் தக்பீர் கட்டுங்கள், நோன்பு வையுங்கள், ஜகாத்து கொடுங்கள், ஹஜ்ஜு கொடுங்கள். இந்த அடிப்படையிலே இறைவனின் நியமத்தை விளங்கி அந்த நியமத்திற்கு நன்றி செய்யக்கூடிய அடியானாக இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே, இறைவா உனக்காக வேண்டி நான் நோன்பு இருக்கிறேன், உனக்காக வேண்டி நான் குர்ஆன் ஓதுகிறேன், உனக்காக வேண்டி நான் தொழுகிறேன் என்ற சிந்தனையோடு நம்முடைய ரமலான்கள் அமைந்து விட்டால், ரமலானுடைய பெருநாளுக்கு பின்பாக பள்ளியிலே எப்படி ரமலானிலே கூட்டம் நிரம்பியதோ அதே கூட்டம் நிரம்பும், சந்தேகம் இல்லை. இமாம் ராஜி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுகின்றார்கள், விளங்காமல் கடமைக்காக வேண்டி செய்கிறோம், விளங்காமல் கடமைக்காக வேண்டி என்ற அமல்கள் வந்துவிட்டால் அந்த அமல்கள் அந்த காலத்தோடு முடியுமே தவிர அடுத்த ஆண்டு அடுத்த நாள் என்பது மறந்து போய்விடும். இந்த உலகத்திலே இறைவன் மனிதனுக்கு எத்தனையோ விதமான நியமத்துகளை வழங்கி இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், மனிதனுக்கு இந்த உலகத்திலே வழங்கி இருக்கின்ற நியமத்துகளை கொஞ்சம் கூட நீங்கள் எண்ணினாலும் எண்ணி முடிக்க முடியாது. அவ்வளவு நியமத்துகளை வழங்கி இருக்கிறான். இமாம் ராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், முதலிலே மனிதா உன்னுடைய உடம்பை பற்றி சிந்தித்து பார். ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன். அல்லாஹ் இந்த உலகத்திலே மனிதனை மிகச்சிறந்த படைப்பாக, மிக அழகிய படைப்பாக அல்லாஹ் இந்த உலகத்திலே மனிதனை படைத்திருக்கிறான். இமாம் ராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், என்னுடைய உடல் குறித்து நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். இறைவன் எப்படி என்னை படைத்திருக்கிறான், என்னுடைய உறுப்புகளை இறைவன் எப்படி ஆக்கியிருக்கிறான் என்று நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். எனக்கு நான் என்னுடைய உடலிலே சிந்தித்ததிலே நான் 10,000க்கும் மேலான வினாக்களை, படிப்பினைகளை பெற்றுக்கொண்டேன் என்பதாக இமாம் ராஜி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதுகின்றார்கள். இந்த உலகத்திலே மனிதனை போன்றுண்டான சிறந்த படைப்பு வேற யாருமே கிடையாது. கொஞ்சம் அல்லாஹ் எப்படியெல்லாம் நமக்கு நியமத்துகளை வழங்கி இருக்கிறான் சற்று ஆழமாக சென்று யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் மனிதனை படைத்தான் என்பதோடு முடிவதல்ல. அல்லாஹ் படைத்தான் என்பதற்கு பின்பாக இறைவன் பல்வேறு விஷயங்களை இந்த உலகிலே ஆக்கியிருக்கிறான், படைத்திருக்கிறான். நாம் பார்க்கின்ற பிரம்மாண்டமான வானம், வானத்திலே இருக்கின்ற சந்திரன், சூரியன், நட்சத்திரம், கோள்கள், நாம் பார்க்கின்ற பறந்து விரிந்த பூமி, பூமியிலே இருக்கின்ற மிகப்பெரிய கடல், அதிலே இருக்கின்ற எத்தனையோ கோடியான ஜீவராசிகள், இந்த பூமியிலே மண்ணிலே இருக்கக்கூடிய தாவரங்கள், செடிகொடிகள், பறவையினங்கள், இந்த அத்துணை விஷயங்களையும் இறைவன் யாருக்காக எப்பொழுது படைத்தான்? மனிதனை நான் படைக்கப் போகிறேன், அவனுக்காக வேண்டி இந்த விஷயங்களை படைக்கிறேன் என்று மனிதனுக்காக வேண்டிதான் இந்த உலகத்திலே அல்லாஹ் எல்லா விஷயங்களையும் படைத்தான். இதுதான் இறைவன் நம்மின் மீது செய்திருக்கின்ற நியமத். இந்த உலகத்திலே இறைவனின் நியமத்தான சந்திரன், சூரியன் இல்லை என்றால் நாம் வாழ முடியாது. பூமியிலே மணல் இல்லை என்றால் நாம் வாழ முடியாது. பூமியிலே செடிகொடிகள், தாவரங்கள், பறவையினங்கள், கால்நடைகள் இல்லை என்றால் நம்மால் வாழ முடியாது. ஆனால் இந்த உலகத்திலே எல்லா வஸ்துவையும் இறைவன் நமக்காக வேண்டி படைத்திருக்கிறான். அந்த வஸ்துக்கள் இல்லை என்றால் நம்மால் ஒரு நாளும் இருக்க முடியாது. ஆனால் நேர் மாற்றமாக சற்று யோசித்து பாருங்கள். இந்த உலகத்திலே மாடு இருப்பதற்கு மனிதன் தேவையில்லை, ஆடு இருப்பதற்கு மனிதன் தேவையில்லை, பறவைகள் இந்த உலகத்திலே பறப்பதற்கு மனிதன் தேவையில்லை, மரங்கள் கனிகளை தருவதற்கு மனிதன் தேவையில்லை. ஆனால் இந்த உலகத்திலே மனிதனுக்கு எல்லாம் தேவை, மற்ற விஷயங்களுக்கு, மற்ற படைப்புகளுக்கு மனிதனே தேவையில்லை. ஐய காரணம், இந்த நியமத்துகளை எல்லாம் இறைவன் படைத்தான். யாருக்காக வேண்டி? நான் மனிதனை படைக்கப் போகிறேன், அவனுக்காக வேண்டி படைத்தேன் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினடியார்களே, எத்தனையோ நியமத்துகள், எத்தனையோ நியமத்துகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் தொடங்கி இன்று நாம் 1400 ஆண்டுகளை தாண்டி கடந்து இருக்கிறோம். ஒரு ஏழ்மை கால நிலையிலே இருந்த சஹாபாக்களின் ஈமான், ஒரு ஏழ்மை கால நிலையிலே இருந்த சஹாபாக்களின் தவக்கலும் தக்வாவும் இன்று நம்முடைய ஏழ்மை நிலையை தாண்டி நாம் எண்ணுகின்ற, நாம் ஆசைப்படுகின்ற அத்துணை விஷயங்களையும் பெறக்கூடிய நியமத்துகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். ஆனால் ஒரு விஷயத்திலே நாம் சற்று கோட்டை விட்டவர்களாக இருக்கிறோம். ஏழ்மை காலத்திலே சஹாபாக்களிடத்திலே இருந்த தீனும் இஸ்லாமும் தவக்குலும் இன்று நம்மிடத்திலே இல்லை. காரணம் என்ன? நியமத்தை நியமத்தாக விளங்கவில்லை.
இறைவன் நமக்கு செய்திருக்கின்ற நியமத்தை முழுமையான நியமத்தாக நாம் விளங்கவில்லை. இதுதான் அடிப்படை காரணம். ஒரு மனிதன் புனிதனாக இறைநேசராக மாறுகிறார், வழியாக மாறுகிறார் என்பதற்கு பின்னால் அவர்களுடைய வரலாறை எடுத்து பாருங்கள். இறைவனின் நியமத்தை முழுமையாக விளங்கினார்கள் இறைநேசர்கள். இறைவனின் நியமத்தை முழுமையாக விளங்கியதன் காரணமாகத்தான் அவர்களின் வாழ்க்கை அத்துணையும் இறைவனுக்காக வேண்டி, இறைவனின் சிந்தனைக்காக வேண்டி என்று வந்தது. இந்த உலகத்திலே அல்லாஹ் எல்லா மனிதனையும் எல்லா ஜீவராசிகளையும் வஸ்துகளையும் படைத்தான். ஆனால் இந்த மனிதனை படைக்க போற மட்டும் அப்ஜெக்ஷன் வந்துச்சு. வேணாம் வேணாம், இவனையா படைக்க போற? மலக்குமார்கள் அப்ஜெக்ஷன் பண்றாங்க. இறைவா, எல்லாவற்றையும் படைத்தாய், ஏற்றுக்கொள்கிறோம். மனிதனை படைக்க போகிறாயா? உலகத்திலே மனிதனை படைத்தால் அவன் சண்டையிட்டுக் கொள்வான், சத்திரவிட்டுக் கொள்வான், தங்களுக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்வான். இப்படிப்பட்ட மனிதனையா நீ படைக்கப் போகிறாய் என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் மிகச் சுருக்கமாக பதிலை சொல்லி முடிக்கிறான். இன்னி அலமும் லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாத எத்தனையோ ரகசியங்கள் எனக்கு தெரியும். இந்த மனிதனை நான் என்னுடைய பிரதிநிதியாக படைக்கப் போகிறேன் என்று. இறைவனின் படைப்பிலே அப்ஜெக்ஷனோடு படைக்கப்பட்ட படைப்பு நான் மட்டும்தான், வேற யாருமே இல்லை. அப்ஜெக்ஷனோட படைக்கப்பட்ட படைப்பு. அந்த அப்ஜெக்ஷனையும் தாண்டி அல்லாஹ் சொன்னான், இவனிடத்திலே வணக்கங்கள் இருக்கிறது, இவனிடத்திலே இந்த பிற விஷயங்கள் இருக்கிறது, உங்களுக்கு நான் அவற்றை காட்டுவேன், அது ரகசியமாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் படைத்தான். படைத்தான் என்பதற்கு பின்னால் ஆரம்பத்திலே சொன்னதை போல நமக்காக வேண்டி எல்லாவற்றையும் படைத்தான். இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்காக வேண்டி எல்லாத்தையும் படைச்சிருக்கான். சரிதான், வானங்களை பூமிகளை எல்லாத்தையும் படைத்திருக்கிறான். நாம் கீரை சாப்பிடுவதற்கு செடிகொடிகள் தேவைப்படுகிறது, பழங்கள் சாப்பிடுவதற்கு மரங்கள் தேவைப்படுகிறது, இறைச்சிகள் சாப்பிடுவதற்கு ஆடு மாடு கோழிகள் தேவைப்படுகிறது, நாம் வாழ்வதற்கு மண் தேவைப்படுகிறது, விவசாயம் செய்வதற்கு அந்த நிலம் தேவைப்படுகிறது, தண்ணீர் தேவைப்படுகிறது. இப்படி எல்லா வஸ்துக்களையும் இறைவன் மனிதனுக்காக வேண்டி படைத்திருக்கிறான் என்ற நீண்ட விளக்கத்தை முடித்துவிட்டு இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள். இந்த உலகத்திலே எல்லாம் நமக்காக ஒத்துக்கொள்கிறோம் இறைவா, இந்த பாம்பும் தேலும் யாருக்காக? அதை வைத்து எனக்கு என்ன பிரயோஜனம்? நான் என்ன பண்ண போகிறேன்? பாம்பை கண்டா விரண்டு ஓடுவோம், தேலை கண்டால் அடிப்போம். அந்த பாம்பையும் தேலையும் நீ எதற்காக வேண்டி படைத்திருக்கிறாய்? எல்லாம் மனிதனுக்கு என்று சொல்கிறாய், பாம்பும் தேலும் எதற்காக வேண்டி? இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த கேள்வியை கேட்டுவிட்டு ஒரு நிகழ்ச்சியை எழுதுகின்றார்கள். பகதாதினுடைய மிகப்பெரிய இறைநேசர், பெயர் குறிப்பிடாமல் சொல்லுகின்றார்கள். பகதாதினுடைய மிகப்பெரிய இறைநேசர். அன்றைய காலத்திலே இந்த உலகத்திலே அதிக இறைநேசர்கள் வாழ்ந்த இடம் பகதாத். பகதாதினுடைய மிகப்பெரிய இறைநேசர் மாலை நேரத்திலே கடற்கரையிலே நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இறைநேசர்களை பொறுத்தவரைக்கும் கண்ணிலே படுகின்ற அத்துணை விஷயங்களிலும் இறைவனை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அது அற்பமான சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி. அந்த அடிப்படையிலே அந்த இறைநேசர் கடற்கரை ஓரத்திலே மாலை நேரத்திலே நடந்து சென்று கொண்டிருக்கிறார். நடந்து சென்று கொண்டிருக்கின்ற போது ஒரு அடிக்கு முன்னால் தேலை பார்க்கறாங்க. தேல் அப்படி ஊறிக்கிட்டு போயிட்டே இருக்கு. இப்போது அல்லாஹ்விடத்திலே பேச ஆரம்பிக்கின்றார்கள் அந்த இறைநேசர். இறைவா, எல்லாவற்றையும் எங்களுக்காக வேண்டி சொல்லிவிட்டா ஏற்றுக்கொள்கிறோம். இந்த கருந்தேலை யாருக்காக வேண்டி படைத்திருக்கிறார்? படைத்து இங்கு தன்னந்தனியாக கடற்கரை ஓரத்திலே உழவ விட்டிருக்கிறாய், இது யாருக்காக வேண்டி? எங்களுக்காக வேண்டி என்று சொல்கிறாய். எங்களுக்காக வேண்டி என்பதை நீ நிரூபித்து காட்ட வேண்டும். இறைநேசர் அல்லாஹ்விடத்திலே முனாஜாத் செய்கின்றார்கள். மாலை நேரத்திலே தேள் எங்கெல்லாம் ஊர்ந்து செல்கிறதோ அங்கெல்லாம் செல்கிறார்கள். இறைவா, எனக்கு நீ படிப்பினை காட்டு. தேளோடு அப்படியே பிரயாணம் தொடர்கிறது. கடற்கரையிலிருந்து ஆற்றங்கரைக்கு வருகிறது அந்த தேள். ஆற்றங்கரைக்கு வந்து நிற்கிறது. சிறிது நேரத்திலே ஆற்றங்கரையில் இருந்து ஒரு சின்ன ஆமை அப்படியே வெளியே வந்து நிற்குது. வெளியே வந்து நிற்கிற ஆமையின் மேலாக இந்த தேள் மேலே ஏறி அமர்ந்து கொண்டு அடுத்த கரைக்கு போய் சேருகிறது. அந்த இறைநேசர், என்ன ரப்பே, நேரம் கூடிக்கிட்டே போகுது, படிப்பினையை காட்டு என்று சொன்னேன். அந்த தேலை சுமப்பதற்கு ஒரு ஆமையை அனுப்பினா அது சுமந்து கொண்டு அடுத்த கரைக்கு செல்கிறது என்று சொல்லிவிட்டு தேலோடு திரும்பவும் பின்னாடியே போறாங்க. தேலோடு பின்னாடியே போறாங்க. அடுத்த கரை வருகிறது. திரும்பவும் அதோடு சேர்ந்து பிரயாணிக்க ஆரம்பிக்கிறார்கள்.
ஒரு குறிப்பிட்ட தூரத்திலே ஒரு மரத்திற்கு கீழே ஒரு அடியான், ஒரு மனிதன் தூங்கிக் கொண்டு இருக்கிறான். தூங்கிக் கொண்டிருக்கிற மனிதன் பக்கத்துல போய் தேல் நிக்குது. இறைநேசர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், இறைவா, படிப்பினையை காட்டுதான் சொன்னேன், அவனை கொத்துறதுக்கு கொண்டு வந்து பக்கத்துல நிப்பாட்டிட்டியே, இப்ப நான் படிப்பினையை பார்க்கறதா அவனை காப்பாத்துறதா, என்ன பண்றது என்று அல்லாஹ்விடத்திலே முனாஜாத் செய்து கொண்டே கீழே குனிந்து கல்லை எடுக்கிறார்கள். எடுக்கும் போது பார்வையிலே படுகிறது வலது பக்கம் தேள், இடது பக்கம் பாம்பு. இடையிலே மனிதன் தூங்கிக் கொண்டிருக்கிறான், ஆழ்ந்த நித்திரை. இப்ப என்ன செய்யறது? திரும்பவும் அல்லாஹ்விடத்திலே, ரப்பே, என்ன உன் திருவிளையாடல் ஆரம்பித்து விட்டாய், தேலை அடிக்கலாமா, படிப்பினை பெறலாமா, மனிதனை காப்பாற்றலாமான்னு பார்த்தோம்னா இப்ப தேலா பாம்பா, இதுல பாம்படிக்கிறதா தேல் அடிக்கிறதா அவனை எழுப்புறதா ஒன்னும் புரியல. என்ன செய்வதென்று தெரியவில்லையே என்று குழப்பத்தோடு அல்லாஹ்விடத்திலே முனாஜாத் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இமாம் ராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்விடத்திலே அந்த இறைநேசர் கேட்டார்கள், தேலை யாருக்காக வேண்டி படைத்தாய் என்று. அல்லாஹ் இப்பொழுது நிரூபித்து காட்டுகின்றான். இடது பக்கத்திலே இருக்கின்ற தேள் மனிதனுடைய வலது பக்கத்திற்கு சென்று வலது பக்கத்திலே படையெடுத்து நிற்கின்ற பாம்பை கொட்டுகிறது. இந்த கருந்தேனுடைய விஷம் தாங்காமல் பாம்பு பின்னோக்கி நகர்ந்து அப்படியே ஊர்ந்து பின்னாடி சென்றது. இந்த காட்சியை அப்படியே அந்த இறைநேசர் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இவர்கள் பார்த்து கொண்டே இருக்கின்ற சமயத்திலே அந்த தேள் திரும்பவும் பழைய இடத்திலே வந்து நிற்கிறது. தூங்கிக் கொண்டிருக்கிற மனிதன் விழிக்கிறான். விழித்த உடனே கண்ணிலே தேள் படுகிறது. வேகமா எந்திரிச்சு கல்லெடுத்து அடிக்க போறான். இறைநேசர் கையை பிடித்தார்கள். என்ன செய்ய போகிறாய்? இது என்னை கொட்டினால் எனக்கு வலிக்கும், இல்லை என்றால் நான் இறக்க வேண்டும், காரணம் கருந்தேன். இறைநேசர் அவர்கள் முன்பாக நடந்த அந்த பிரயாணத்தின் வரலாற்றை அப்படியே அந்த மனிதனுக்கு சொல்லி காட்டி விட்டு அதே இடத்திலே அல்லாஹ்வுக்காக வேண்டி சுஜூது செய்து அல்லாஹ்வை சொல்லார்கள், இறைவா, இந்த தேலை எதற்காக வேண்டி படைத்தா என்று நான் விளங்கிக் கொண்டேன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் உனக்கே. இமாம் ராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், இதே போன்றுதான் ஒவ்வொரு அடியானும் ஒரு வணக்கத்தை செய்கின்றான் என்று சொன்னால் ஏன் செய்கிறோம், எதற்காக வேண்டி செய்கிறோம் என்ற விஷயத்தை விளங்க வேண்டும். காரணம், இறைவன் நமக்கு நியமத்தை வழங்கி இருக்கின்றான். அந்த நியமத்துகளை எப்படியெல்லாம் அனுபவிக்கின்றோம், அந்த நியமத்து இல்லாமல் நம்மால் சிறு நேரமும் இருக்க முடியாது என்கின்ற விஷயத்தை விளங்கி நீங்கள் உங்களுடைய வணக்கத்தை செய்யுங்கள். அந்த வணக்கம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆன்மீக பேரொளியை சிந்தும், ஏற்படுத்தும். இமாம் ராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்விடியார்களே, காலையிலே சஹர் செய்தோம், சுபுஹ் தொழுதோம், தூங்கினோம், வேலைக்கு சென்றோம், மாலை வந்தோம், நோன்பு திறந்தோம், தராவிஹ் தொழுதோம், குர்ஆன் ஓதினோம், உறங்கினோம் என்பதல்ல நோன்பு. வெறும் பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் மட்டுமல்ல நோன்பு. அது நோன்பின் முறை, வணக்கத்தின் முறை. அது ஏன் பசித்திருக்கிறோம், எதற்காக வேண்டி தாகித்திருக்கிறோம்? ஒட்டுமொத்தமாக மிகச் சுருக்கமாக சொல்வதென்றால், பசித்திருப்பது தாகித்திருப்பது என்பது உடல் பசி அல்ல, அது ஆன்ம பசி. ஆன்மாவிற்கு பலம் வேண்டும் என்று சொன்னால் பசித்திருங்கள். ஆத்மாவிற்கு பலத்தை அல்லாஹ் நோன்பிலே வைத்திருக்கிறான். வேறு எந்த வணக்கத்திலையும் அல்லாஹ் வைக்கல. தொழுகையில இல்ல, ஜக்காத்துல இல்ல, ஹஜ்ஜில் இல்ல, இன்ன பிற விஷயங்கள்ல கிடையாது. ஒரு மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். மனிதன் சொல்லுகின்ற விஷயத்தை அவன் மனம் கேட்க வேண்டும். மனம் சொல்லுகின்ற போக்கிலே மனிதன் இருந்துவிடக் கூடாது என்கின்ற மனக்கட்டுப்பாட்டை, சுய கட்டுப்பாட்டை, அந்த ஆத்ம பலத்தை இறைவன் எங்கு வைத்திருக்கிறான்? பசித்திருப்பதிலே, தாகித்திருப்பதிலே வைத்திருக்கிறான். இதுதான் நோன்பினுடைய மிக அடிப்படையான முதல் முக்கியமான நோக்கம். இதுதான். சும்மா காலையில சஹர் செஞ்சோம், சாப்பிட்டோம், அப்படியே ஏதோ முடிஞ்சளவு குர்ஆன் ஓதுனா மாலையில நோன்பு திறந்தோம். பசித்திருப்பதல்ல நோக்கம். பசித்திருப்பதால் யாருக்கும் எந்த பிரயோஜனம் அல்ல. ஆக நோன்பிலே எப்படி இருக்க வேண்டும்? நம் மனம் நாம் சொல்வதை கேட்கின்ற மாதிரி நம் மனத்தை பழக்க வேண்டும். நம்முடைய மனதை நாம் பழக்கப்படுத்த வேண்டும். அந்த பழக்கப்படுத்துகின்ற விஷயத்தை தான் அல்லாஹ் இந்த 30 நாள் நோன்பிலையும் வைத்திருக்கிறான், வேறு எந்த வணக்கத்திலையும் அல்ல. இமாம் ராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படி பல்வேறு விதமான விளக்கங்களை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். தப்சீருல் ஹமீத் என்கின்ற ஒரு தப்சீர், குர்ஆனுடைய ஒரு விரிவுரை. அதில் இமாம் அவர்கள் இதே போன்ற ஒரு நிகழ்ச்சியை சொல்லித் தருகின்றார்கள். அதே பகதாதினுடைய இன்னொரு இறைநேசர் சாலையிலே நடந்து செல்கின்றார்கள். நடந்து செல்கின்ற போது ஒரு மனிதன்
கீழே ஒரு வண்டை பார்க்குறான். இந்த மலம் உருட்டி ஒரு வண்டுன்னு சொல்லுவாங்க, மலத்தை உருட்டிக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கு. அதுக்கு உணவு அதுதான், அதோட தான் அதனுடைய பிரயாண வாழ்க்கையெல்லாம். மலத்தை உருட்டி கொண்டு அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த மனிதன் உற்று நோக்கி கொண்டே இருக்கிறான். இறைநேசர் அவர்கள் பின்னால் நின்று பார்க்குறான், என்ன பார்க்குற அப்படின்னு. இல்லை, எல்லாமே நமக்கு நல்லா சொல்லிட்டான் குரான்ல, இது யாருக்குன்னு தெரியலையே, அது மலத்தை உருட்டிட்டு போயிட்டு இருக்கு, அதெல்லாம் நமக்கு என்ன பிரயோஜனம், நஜீஸ் ஆச்சே, அது எதற்காக வேண்டின்னு தெரியலையே என்று இறைநேசர் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் அவனுக்கு படிப்பினை தருவான், நீ போப்பா அப்படின்னு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. தப்சீருல் ஹமீதிலே முஃபஸ்ஸிர் அவர்கள் எழுதுகின்றார்கள், வீட்டுக்கு அந்த மனிதன் போய் 2-3 நாள் தான் ஆச்சு, அல்லாஹ் ஒரு விதமான நோயை கொடுக்கிறான். இந்த நோய் உடல்ல கொப்பளமா வர ஆரம்பிக்குது. அதுக்கு எந்த மருந்து போட்டாலும் ஷிஃபா இல்லை. எத்தனையோ மருத்துவர்கள் மருந்து போடுகின்றார்கள், நிவாரணம் வரவே இல்லை. ஊசி போட்டால் எதுவுமே ஆகலை. கடைசியில் அந்த இறைநேசர் வருகின்றார்கள். வந்து அந்த மனிதனை பார்த்து கேட்கின்றார்கள், என்ன ஆச்சு அப்படின்னு. உங்களை நான் கடைசியாக அங்கே ஒரு கேள்வி கேட்டுட்டு வீட்டுக்கு வந்தனே, 2 நாள் தான் ஆச்சு, அதுக்கப்புறம் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு. இறைநேசர் அவர்கள் சொன்னார்கள், நீ என்னிடம் கேட்டாய், இந்த மலம் உருட்டி வண்டை இறைவன் யாருக்காக வேண்டி படைத்தான், எதற்காக வேண்டி படைத்தான், நஜீசாச்சே அப்படின்னு நீ கேட்ட. இப்ப சொல்கின்றேன், உனக்கு அல்லாஹ் இந்த நோயை கொடுத்திருக்கிறானே, இந்த நோய் எந்த மருந்தினாலும் ஷிஃபா கிடைக்கவே கிடைக்காது. மலம் உருட்டி வண்டை எரித்து அதனுடைய சாம்பலை நீ உடலிலே தடவினால் மட்டுமே ஷிஃபாவாகும். உடலிலே தடவினால் மட்டும் தான் ஷிஃபாவாகும். வேறு எந்த மருந்திற்கும் மருத்துவத்திற்கும் சக்தியே கிடையாது என்று சொல்லிவிட்டு போகிறார்கள். அதே போன்ற வண்டை பிடிக்கிறார்கள், எரிக்கிறார்கள், எரித்து அந்த சாம்பலை எடுத்து உடலிலே தடவுகிறார்கள், நோய் குணமானது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினடியார்களே, இது சம்பவத்தை சொல்ல வேண்டும், ஒரு மிகைப்படுத்தி கூற வேண்டும் என்ற அடிப்படையிலே கூறப்பட்ட விஷயம் அல்ல. தப்சீருல் ஹமீதிலே இமாம் அவர்கள் எழுதி தருகிறார்கள், அல்லாஹ் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் நமக்காக வேண்டிதான் படைத்திருக்கிறான், வேறு யாருக்கும் கிடையாது. ஒரு கண்ணுக்கு தெரியாத சின்ன பாக்டீரியா இல்லை அப்படின்னா நம்மால் தயிரை பயன்படுத்தவே முடியாது. நம் கண்ணுக்கு தெரியாத சின்ன பாக்டீரியா, இந்த பாக்டீரியா இல்லை அப்படின்னா தயிரை பயன்படுத்த முடியாது, தோசை இட்லி சாப்பிட முடியாது. மாவு புளிக்கணும்னா பாக்டீரியா தேவை. கண்ணுக்கு தெரியாத எல்லா விஷயங்களையும், கண்ணுக்கு தெரிந்த கோடான கோடி படைப்புகளையும் இறைவன் நமக்காக வேண்டி படைத்திருக்கிறான் என்கின்ற நியமத்தை விளங்க வேண்டும். இந்த ரமலானிலே நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும், இறைவா உன்னுடைய நியமத்துகளை மிக அதிகமாக எங்களுக்கு தந்திருக்கிறாய், அந்த நியமத்தை விளங்கக்கூடிய பாக்கியவான்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. இந்த நியமத்தை விளங்குகின்ற போதுதான் நம்முடைய அமல்களிலே ஆன்மீக பேரொளி சிந்தும் என்பது மட்டுமல்ல, ஹத்தல் மௌத், நம் மரணம் வரைக்கும் இந்த ரமலானிலே எந்த இறை உணர்வோடு, எந்த இறை சிந்தனையோடு இருக்கிறோமோ அந்த சிந்தனை அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். சஹாபாக்கள் வாழ்க்கையிலே பார்க்கலாம், சஹாபாக்கள் அல்லாஹ் கொடுத்த எல்லா நியமத்துகளையும் விளங்கினார்கள், விளங்கி சுக்ர் செய்தார்கள். நமக்கு கொடுத்த அளவு கூட அல்லாஹ் சஹாபாக்களுக்கு கொடுக்கல, நமக்கு கொடுத்த அளவு கூட சஹாபாக்களுக்கு கொடுக்கல அல்லாஹ். ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த நியமத்திற்கு நன்றி செலுத்தினார்கள். நன்றி செலுத்தி அந்த சஹாபாக்களை மேன்மக்களாக அல்லாஹ் ஆக்கி தந்தார். கியாமத் வரைக்கும் பேசக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சஹாபாக்களை ஆக்கி தந்தார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினடியார்களே, சஹாபாக்களில் எத்தனையோ நிகழ்ச்சிகள் சொல்லுகின்றார்கள், வரலாறுகளை நாம் பல முறைகள் பல பிரசங்கங்களே கேட்டிருக்கிறோம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தினுடைய 2வது ஜனாதிபதி. கிரேக்கமும் பாரசீகமும் ரோமும் அவர்களின் ஆட்சியிலே இஸ்லாத்திற்கு கீழ் வந்தது. உலகத்தில் பாதி அளவிற்கு இஸ்லாம் பரவியதற்கு காரணம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியிலே. அல்லாஹ் ஆட்சியை கொடுத்தான், ஆனால் அவர்களின் சுய வாழ்க்கையை வரலாற்றிலே நாம் எடுத்து பார்க்கிறோம். ஜும்மா தொலை வர்றாங்க, கலீஃபா அமீருல் முஃமினீன் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜும்மாவுக்கு கரெக்டா வர்றாம அந்த ஜும்மாவுக்கு தாமதமா வர்றாங்க. சஹாபாக்கள் பள்ளிக்கு வெளியே நின்று அமீருல் முஃமினீன் எங்கே தொலை வைக்க வேண்டுமே, வர வேண்டுமே, நேரம் ஆகிக்கொண்டே இருக்கிறதே என்று ஹஜ்ரத் உமர் அவர்களை எதிர்பார்த்து நின்று கொண்டே இருக்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் வேகமா ஓடி வர்றாங்க. சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், லிம தஅக்கர்த, இன்னைக்கு ஜும்மா, நீங்க தான் தொலை வைக்கணும், குத்பா பண்ணணும், தாமதமா வர்றீங்களே, என்ன காரணம் அமீருல் முஃமினீனே என்று உரிமையோடு கேட்டார்கள் சஹாபாக்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் பதில் சொன்னார்கள்,
நான் போட்டிருக்க ஆடை தான் என்னை லேட் ஆக்கிருச்சு வர்றதுக்கு, அதனால தான் தாமதமாக ஆச்சுண்டு. சஹாபாக்களுக்கு புரியல. அமீருல் முஃமினீன் என்ன சொல்றீங்க, ஒன்றும் புரியல. இந்த ஆடையினால் நீங்கள் தாமதமாக வந்தீர்களா, காரணம் என்ன? இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த வரலாற்றை எழுதுகின்றார்கள். அந்த வரலாற்றிலே பார்க்கிறோம், இமாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களுக்கு பதில் சொல்கின்றார்கள், என்னிடத்திலே இருக்கின்றது இந்த ஒற்றை ஆடை மட்டும்தான், என்னிடத்திலே இருப்பது இந்த ஒற்றை ஆடை மட்டும்தான். ஜும்ஆவிற்கு சுத்தமாக ஆடையை அணிந்து வருவது பெருமானார் கற்றுத் தந்த வழிமுறை, சுன்னத்து. அந்த சுன்னத்தை பின்பற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இந்த ஆடையை துவைத்து காய வைத்து போட்டு வருவதற்கு தாமதமாகிவிட்டது, அதனால் இந்த ஜும்மாவிற்கு தாமதமாக வந்தேன் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொன்னார்கள் என்ற வரலாற்றை பார்க்கிறோம். அந்த ஒற்றை ஆடையிலும் இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதுகின்றார்கள், இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய ஜனாதிபதி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தது ஒற்றை ஆடை. அந்த ஒற்றை ஆடையிலும் 17 ஒட்டுக்கள், 17 ஒட்டிலே ஒரு ஒட்டு சிகப்பு நிற துணியை போட்டு வைத்திருந்தார்கள் என்பதாக இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நம்மோடு சஹாபாக்களின் வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்கள். ஏழ்மையிலும் ஏழ்மை, அப்படிப்பட்ட ஏழ்மையை வறுமை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். ஆனால் கிடைத்த ஒரு நன்றிக்காக, கிடைத்த ஒரு நியமத்திற்காக வேண்டி இரவெல்லாம் தொழுதார்கள், பகலெல்லாம் நோன்பு வைத்தார்கள், அல்லாஹ்விற்கு ஷுக்ர் செய்ய நல்லடியார்கள் அவர்கள் இருந்தார்கள். ஏழ்மை காலத்திலே அவரிடத்திலே இருந்த தீனும், ஏழ்மை காலத்தில் அவரிடத்திலே இருந்த தவக்குலும் ஏன் நம்மிடத்திலே இன்று இல்லை? காரணம், அல்லாஹ் நமக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறான். நாம் கேட்ட எந்த விஷயங்களும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லல. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஆடையை எண்ணி பாருங்க, பீரோவா இருக்கும் நம்மிடத்திலே இருக்கிற ஆடைகள். இன்னைக்கு ஆடையெல்லாம் போய் வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரேக்கு, அதற்கு இது என் பிள்ளைக்கு ஸ்கூல் போட்டு போறப்ப ஷூவு, ஸ்கூல்ல இருந்து போட்டு வந்ததுக்கு அப்புறம் காலையில வீட்டுக்குள்ள போடுறதுக்கு ஒரு செருப்பு, அதுக்கப்புறம் ஏதாவது ஃபங்க்ஷனா போட்டு போறதுக்கு ஒரு நல்ல ஜோடி செப்பல், அப்புறம் ஏதாவது வேற ஃபங்க்ஷன் போறோம். ஒரு குழந்தைக்கு இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு 5 ஜோடி செப்பல் 6 ஜோடி செப்பல் இருக்குது. நமக்கும் சேர்த்துதான். ஒரு காலம் இருந்தது ஆடையெல்லாம் எப்படிதான் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன், ரம்ஜானுக்கு 2, லைலத்துல் கத்ருக்கு 1, பெருநாளைக்கு 1. இந்த பெருநாளுக்கு ஒரு நாள் போட்ட ஆடையை துவைச்சு அப்படியே ஹஜ் பெருநாளைக்கு, அப்படிதான் ஆடை என்பது இருந்துச்சு நம்ம கிட்ட வழக்கம். ஊருடைய அடிப்படையில் பார்த்தோம்னா ஆடை என்பது வருடத்திற்கு 2 என்பதான் நம்முடைய நிலைமைகள் இருந்தது. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, ரமலானு, பெருநாள், திருநாள் எல்லாம் தாண்டி மாசமானா 2 புது ட்ரெஸ் எடுக்கணுங்க. அதெல்லாம் பழசா போச்சு. ஒரு ட்ரெஸ்ஸுக்கு நம்ம வச்சிருக்கிறதுனா ஒரு 5 டைம் துவைச்சா முடிஞ்சு போச்சு, அது பழசு, தூக்கி போடுங்க, அடுத்த புதுசு வாங்கிக்கலாம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினடியார்களே, சொல்ல வருகின்ற விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் இப்படி நமக்கு எத்தனையோ நியமத்துகளை கொடுத்திருக்கிறான். இந்த உலகத்திலே அல்லாஹ் நாம் கேட்ட அத்துணை நியமத்துகளையும் வாரி வாரி வழங்கி இருக்கின்றான். அந்த நியமத்திற்காக வேண்டி நாம் இறைவனுக்கு எதை திருப்பி தந்திருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய நியமத்து இல்லை அப்படின்னா இந்த உலகத்துல நம்மால் இருக்கவே முடியாதுங்க. காலையில் 6:30 மணிக்கு வர வேண்டிய பால் வரல அப்படின்னா நிலைமை கொஞ்சம் யோசிங்க. வீட்டில் 6 மணிக்கு பால் வரணும், வர வேண்டிய பால் 8 மணிக்கு வந்துச்சுன்னா எங்கேயுமே பால் இல்லை, 8 மணிக்கு தான் வருது. வந்துச்சுன்னா நம்ம நிலைமை என்னன்னு பாருங்க. வீட்டில் பெண்களும் சரி, நம்மளும் சரி, குழந்தைங்களும் புலம்ப ஆரம்பிச்சிருவோம். இது யதார்த்தம். விளைகின்ற காய்கறிகள் மிகச்சரியாக விளைய வேண்டும். அந்த விளைகின்ற காய்கறிகள் விளைச்சல் குறைவாக இருந்தால் விலை ஏறுகின்ற பொழுது நம்முடைய பேச்சு வேற மாதிரி திரும்பும். யதார்த்தம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினடியார்களே, அல்லாஹ்வின் நியமத்தை ஆழமாக விளங்குங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே இறைநேசர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அந்த சிந்தனையை அல்லாஹ் நமக்கு தருவான். காரணம், இறைநேசர்கள் எல்லாம் அப்படித்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்து வந்தார்கள் என்கின்ற விஷயத்தை அவர்களின் வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினடியார்களே, இமாம் ராஜி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளை சொல்லித் தருகிறார்கள், எழுதித் தருகிறார்கள் என்ற விஷயத்தை பார்க்கிறோம். வரலாறுகளிலே இமாம் ராஜி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி ஒரு நிகழ்ச்சி எழுதுகின்றார்கள். பல்க் தேசத்திலே இருக்கின்ற இமாம் ராஜி மருத்துவராக இருக்கிறார்கள். பிரான்ஸ் நாட்டினுடைய ஒரு அமீர், பிரான்ஸ் நாட்டினுடைய மன்னன், அவனுக்கு ஒரு முடக்குவாதம், பக்கவாதம் நோய். எத்தனையோ மருத்துவர்கள் எத்தனையோ மருந்து கொடுத்தாங்க, எதுவுமே சரியாகல. கடைசியாக அமைச்சரவையிலே முடிவெடுக்கின்றார்கள், மன்னா, இந்த உலகத்திலே பல்க் தேசத்திலே ராஜி என்பதாக ஒரு மருத்துவர் இருக்கிறார்கள், அவர்கள் கைதேர்ந்த மருத்துவர், அவரிடத்திலே சென்று மருத்துவம் பார்க்கலாமா என்று கேட்கின்றார்கள். ஆனால் மன்னனின் நிலைமை எப்படி இருக்குன்னா, கையை காலை எதுவுமே அசைக்க முடியாத படுத்த படுக்கை.
மன்னனை அப்படியே பிரான்ஸ் நாட்டிலிருந்து பல்கிற்கு எடுத்துச் செல்கின்றார்கள். இராணுவ அதிகாரிகள் எடுத்துச் செல்கின்றார்கள். எடுத்து சென்று பார்க்கின்ற பொழுது இமாம் ராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வீட்டில் இல்லை. இமாம் ராஜி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவர்களுடைய வீட்டிலே இல்லை. இப்ப பல்க் தேசத்தினுடைய மன்னனிடத்திலே அனுமதி கேட்கின்றார்கள். தங்க வேண்டும் எங்களுடைய மன்னன். பிரம்மாண்டமான அறை ஏற்பாடு பண்ணப்படுகிறது. மன்னனால் அங்கே உறங்க முடியவில்லை. காரணம் என்ன? வெப்பமுடைய காலமாக இருக்கிறது, புழுக்கம் அதிகமாக இருக்கிறது. எனவே மன்னனால் உறங்க முடியவில்லை என்று சொல்லிவிட்டு மன்னனை கோட்டைக்கு மேல் மாடியிலே உறங்க வைக்கிறார்கள். வெட்ட வெளியில மொட்டை மாடியில. இரவு நேரத்திலே மன்னனை தன்னந்தனியாக படுக்க வைத்து விட்டு மன்னனிடத்திலே சொல்லிவிட்டு வருகிறார்கள், மன்னா இங்க நீங்க தூங்குங்க, உங்களுக்கு பாதுகாப்பாக நீங்கள் இந்த கோட்டையை சுற்றி நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் என்று மன்னனை தனியாக அந்த அரண்மனைக்கு மேலே மொட்டை மாடியிலே தூங்க வைத்து விட்டு அதிகாரிகள் எல்லாம் கீழே வந்து விடுகிறார்கள். சுபுகிற்கு பின்பாக ஒரு 6-6:30 மணிக்கு அதிகாரிகள் எல்லாம் நம்முடைய மன்னனை நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு மேலே போறாங்க. பார்க்கிறார்கள், மன்னன் எழுந்து நடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். அதிகாரிகளுக்கு ஒன்றும் புரியல. 2-3 வருஷமா படுத்த படுக்கையா அங்க இருந்தாரு. அங்கிருந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு இங்கே கூட்டு வந்தா இங்கே வந்து மேலே படுக்க வச்சா காலையில் எந்திரிச்சு வர்றாரு. என்னன்னு தெரியலையே, மன்னா என்ன நடந்தது? மன்னன் சொன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது. படுக்க வச்சிங்க, தூங்கினேன், காலையில் முழிச்சேன், எந்திரிக்கணும்னு நினைச்சேன், எந்திரிச்சேன், கீழே இருந்து வந்துச்சேன், எப்படி நடந்தேன் எனக்கு தெரியாது. இது யாரிடம் சென்று போய் கேட்பதுன்னு யாருக்கும் தெரியல. வந்த மன்னன் சொன்னான், இமாம் ராஜி அவங்ககிட்ட போய் கேட்டுருவோமே, இவ்வளவு தூரம் வந்தாச்சு ட்ரீட்மெண்ட்டுக்காக, அவங்கள போய் கேட்டுருவோமே அப்படின்னு. இமாம் ராஜி ரஹ்மத்துல்லாஹினுடைய வீட்டிற்கு செல்கின்றார்கள். மன்னனை அழைத்து கொண்டு விஷயத்தை சொல்கின்றார்கள். இமாம் ராஜி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒண்ணுமே சொல்லல. மன்னனை பார்த்து லேசா சிரிச்சாங்க. சிரிச்சுட்டு அதிகாரிகளுக்கு சொன்னார்கள், உங்களுடைய மன்னனின் ஆடையை கழற்றி அவற்றை உதறிவிடுங்கன்னு சொல்றாங்க. மன்னன் அணிந்திருக்கின்ற அந்த ஆடையை கலற்றுகிறார்கள். மன்னன் வெற்றிலோடு நிற்கிறான். அணிந்திருந்த ஆடையை உதறுகின்றார்கள். உதறுகின்ற பொழுது கீழே 2 தேள் வந்து விழுகிறது. கீழே 2 தேள் வந்து விழுகிறது. இமாம் ராஜி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் இந்த உலகத்தில் எல்லா வஸ்துவையும் மனிதனுக்குத்தான் படைத்திருக்கிறான், அது நமக்கெல்லாம் தெரியும். இந்த தேலை எதற்கு படைச்சிருக்கிறான் தெரியுமா? இந்த 2 தேலும் குறிப்பாக உங்களுடைய மன்னனுக்கு இருக்கிற பக்கவாத நோயை நீக்குவதற்காக வேண்டி எல்லாம் படைத்திருக்கிறான். இரவிலே அவர் மேலே மொட்டை மாடியிலே தன்னந்தனியாக தூங்கிக் கொண்டிருந்தாரே, தூங்கிக் கொண்டிருக்கிற சமயத்திலே அவரும் அறியாமல் இந்த தேல் அவருடைய உடலுக்குள்ளே சென்று தன்னுடைய விஷத்தை பாய்ச்சியதே. மன்னனுக்கு அந்த உணர்வுகளும் இல்லாமல் தூங்கிவிட்டார். அந்த விஷம் மருந்தாக மாறி உங்களுடைய மன்னனுக்கு சரியானது என்று சொல்லிவிட்டு இமாம் ராஜி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார், இறைவா எல்லா புகழும் உனக்கே, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த விளக்கங்களை எல்லாம் இமாம் ராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்கின்ற ஆயத்தின் கீழே நமக்கு எழுதி தருகின்றார்களுடைய தஃப்சீர்ல. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினடியார்களே, குர்ஆனை ஓதுவதோடு மட்டுமல்ல, குர்ஆனிலே இறைவன் எந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லித் தருகிறான் என்கின்ற விஷயத்தை சற்று ஆழமாக சென்று பாருங்கள். வெறும் ஓதுவதோடு நம்முடைய ஓதுதலும் குர்ஆனும் நின்றுவிடக் கூடாது. குர்ஆனுடைய உண்மையான மகத்துவம் ஓதுவதன் மூலமாக அவற்றிலே விளங்கக்கூடிய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த தாத்பரியத்தை, எந்த மாற்றங்களை ஏற்படுத்துகிறதோ அந்த நோக்கத்திற்காக வேண்டிதான் இந்த உலகத்திலே குர்ஆன் இறக்கப்பட்டதே தவிர வெறும் ரமலானிலே மட்டும் குர்ஆன் என்பதற்காக வேண்டி அல்ல. ஆக இன்றைய நாளிலே, இன்றைய தினத்திலே மிகச் சுருக்கமாக நாம் இந்த விஷயங்களிலிருந்து விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், நாம் சொல்கின்ற ஒற்றை அல்ஹம்துலில்லாஹ்வாக இருந்தாலும் நாம் ஏன் சொல்கிறோம், எதற்கு சொல்கிறோம் என்கின்ற இறைவனின் நிஅமத்தை விளங்கி சொல்ல வேண்டும். அந்த இறைவனின் நிஅமத்தை விளங்கியவர்களாக நாம் சொல்லிவிட்டால் அல்லாஹுடைய மிக பெரும் கிருபை, அல்லாஹ் நம்மையெல்லாம் இறைநேசர்களாக வழிமார்களாக மாற்றித் தருகிறார் என்பது நமக்கு இமாம்கள் எழுதி தருகின்ற வாழ்க்கை படிப்பனையாக இருக்கிறது. ஆனா இன்னைக்கு நம்ம நிலைமை நியமத்தை அனுபவிக்கிறப்ப அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ல மாட்டோம். நியமத்தை அனுபவிக்கின்ற சமயத்தில் அல்லாஹ்விற்கு நன்றி செய்யணும்னு நினைக்க மாட்டோம். நியமத்தை அனுபவிக்கின்ற சமயத்தில் அல்லாஹ்வை நினைச்சு பார்க்க மாட்டோம். கொஞ்சம் ஒரு பக்கம் அப்படி லேசா இழுத்துச்சுன்னா, ரப்பே என்ன இழுத்துட்ட ஒரு பக்கமா, அப்பதான் ரப்புங்கிற பேரே வரும். காய்ச்சலும் மண்டையடி வந்தா தான் ரப்பே 2 நாள் படுத்த படுக்கையாச்சு, பிசினஸ் போயிட்டே இருக்குது, கொஞ்சம் ஏதாவது பார்த்து கருணை காட்டு, ஷிஃபா கொஞ்சம் பண்ணி விடு. நியமத்தை அனுபவிக்கின்ற சமயத்திலே நாமெல்லாம் அல்லாஹ்வை மறந்தவர்களாக இருக்கிறோம்.
ஆனா எப்ப நம்ம இடத்துல அந்த நியமத்து போகிறதோ அப்பதான் அல்லாஹ்வை நினைக்கிறோம். இது மனிதனுடைய யதார்த்த வாழ்க்கை. அல்லாஹ் அப்படிதான் படைத்திருக்கிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, சப்பஹ லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். இந்த உலகத்திலே மனிதனை தவிர எல்லா விஷயங்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. காரணம், அந்த படைப்புகள் வானத்திலே பூமியிலே இருக்கின்ற அத்துணை படைப்புகளும் இறைவன் தனக்கு என்ன நியமத்துகளை கொடுத்திருக்கிறான், என்ன நியமத்துகளை தந்திருக்கிறான். ஹத்தல் ஹைதான் ஃபில் பஹ்ரி, கடலிலே இருக்கின்ற சின்ன சின்ன குட்டி மீன்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கிறது. அது மரணிக்கும் வரைக்கும் எப்பொழுது தஸ்பீஹ் நிற்கிறதோ அப்பொழுது அல்லாஹ் அவற்றினுடைய உயிரை எடுக்கிறான் என்பதாக இமாம்கள் எழுதி தருகின்றார்கள். மனிதனை தவிர இந்த உலகத்திலே எல்லா வஸ்துக்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்திலே அல்லாஹ்வை மறக்காமல் தஸ்பீஹ் செய்வதற்காக வேண்டியே படைக்கப்பட்டவன் மனிதன் மட்டும்தான். மீனோ படைப்போ பறவையோ கால்நடையோ மரமோ செடியோ கொடியோ அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி படைக்கவில்லை. நான் சாப்பிட்றதுக்காண்டி படைச்சான் அல்லாஹ். மரத்தையும் கல்லையும் மண்ணையும் நம்முடைய பயன்பாட்டிற்காக வேண்டி படைத்தான். நம்மை இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி படைத்தான். ஆனா இன்னைக்கு உலக அடிப்படையிலே பார்த்தா எல்லாம் தலைகீழா இருக்கு. யார் எதற்காண்டி படைக்கப்பட்டாங்களோ அந்த நோக்கமே அப்படி தலைகீழாக மாறி இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இந்த புனிதம் மிகுந்த ரமலானிலே அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கின்ற அத்துணை துஆக்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த ரமலானிலே அல்லாஹ்விடத்திலே மீண்டும் மீண்டும் கேளுங்கள். இறைவா, இறை நேசர்களுக்கு உன்னுடைய நியமத்தை விளங்கக்கூடிய எந்த ஆத்ம ஞானத்தை ஆன்மீக பேரொளி சிந்தனையை தந்தாயோ அதே சிந்தனை எங்களுக்கும் கொடுத்து விடு என்கிற துஆவை கேளுங்கள். அல்லாஹ் கொடுத்து விட்டால் நம்முடைய எல்லா நாட்களும் ரமலானாகவே இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. இந்த உலகத்திலே மனிதனுக்கு இறைவன் கொடுக்கின்ற எல்லா விஷயங்களும் மனிதனின் நன்மைக்காக, மனிதன் கேட்கின்ற விஷயங்களும் இறைவன் கொடுக்காமல் இருப்பதும் மனிதனின் நன்மைக்காக. ஹதீஸுல் குத்ஸியிலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஒரு 5 விஷயங்களை சொல்லுகின்றான். அதிலே இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே பல்வேறு விஷயங்களை மனிதனுக்கு தருகிறான். கேட்கின்ற துஆக்களை அங்கீகரித்துக் கொள்கிறான். இந்த இரண்டாவது விஷயமா அல்லாஹ் ஹதீஸுல் குத்ஸியிலே சொல்லுகின்றான், ஒரு அடியான் இரவிலே இஷா தொழுது விட்டு படுக்கிறான். படுக்க செல்வதற்கு முன்பாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறான். இறைவா, தஹஜ்ஜத்திற்கு முழிக்கணும், தஹஜ்ஜத்து தொழணும், அதை தொடர்ந்து சுபுஹ் தொழணும், என்னுடைய ஒவ்வொரு நாளும் இப்படியே அமையணும். ஒவ்வொரு நாளும் அந்த அடியான் இரவிலே தூங்குவதற்கு முன்பாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டு தூங்கிக் கொண்டேதான் இருக்கிறான். ஆனால் தஹஜ்ஜத்துக்கு எந்திரிக்கவே மாட்டான். அல்லாஹ் அந்த அடியானுக்கு முழிப்பை தரமாட்டான். நேரா சுபுஹுக்கு தான் எந்திரிப்பாரு, எந்திரி சுபுஹ் தொழுவாரு. அல்லாஹ் ஹதீஸுல் குத்ஸியிலே சொல்லுகின்றான், அகுஃபுஹு அன்ஹு, அந்த அடியான் என்னிடத்திலே துஆ கேட்டாலும் அவன் தஹஜ்ஜத் தொழக்கூடாது. தஹஜ்ஜத் தொழாமல் அவன் இருப்பதுதான் அவனுக்கு நன்மை என்பதற்காக வேண்டித்தான் அவன் வாழ்க்கையிலே எத்துணை தடவைகள் துஆ கேட்டாலும் அவனுக்கு நான் தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே முழிப்பை தருவதில்லை, நேரா சுபுஹுக்குத்தான் முழிப்பை தருகிறேன். காரணம், யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டி வணங்குவதற்கு அல்லாஹ்ட்ட துஆ செய்றோம், அல்லாஹ்வே தடுக்கிறான். என்ன காரணம்? தஹஜ்ஜத் தொழுகணும் இறைவா, தஹஜ்ஜத்துல முழிப்பத்தான் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம். அல்லாஹ் சொல்கின்றான், அகுஃபுஹு அன்ஹு, அவனை தஹஜ்ஜத் தொழா விடாமல் நான் தான் தடுக்கிறேன். காரணம், இமாம்கள் எழுதி தருகின்றார்கள், அந்த அடியான் தஹஜ்ஜத் நேரத்திலே எழுந்திருத்து ஒது செய்து முஸல்லா விரித்து அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் கட்டி தஹஜ்ஜத்திற்காக வேண்டி அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே நின்றால் அவனுடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் தோன்றும், எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், நான் மட்டும் தொழுது கொண்டிருக்கிறேன் என்கின்ற தற்பெருமை வரும். தற்பெருமை வந்துவிட்டால் இந்த உலகத்திலே அவன் எத்துணை கோடி ரகாத்துகள் தொழுதாலும் நாளை அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும், நீ ஏன் தஹஜ்ஜத் தொழுதாய்? தொழுததற்கும் அல்லாஹ் கேள்வியை கேட்கிறான், ஏன் தொழுதாய்? மனிதன் சொல்லுவான், இறைவா உனக்காக வேண்டி தொழுதேன். இறைவன் திருப்பி சொல்வான், இல்லை இல்லை, நீ தற்பெருமையோடு தொழுதாய், நரகத்திற்கு செல் என்று ஹதீஸுல் குத்ஸி அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான். அகுஃபுஹு அன்ஹு, அவன் தஹஜ்ஜத் தொழாமல் இருப்பதுதான் அவருக்கு சிறந்தது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய அர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ் மிகப்பெரிய கிருபையாளன். இந்த உலகத்திலும் மறுமையிலும் நமக்கு எந்த விஷயங்களை கொடுத்திருக்கிறானோ நியமத்தாக, அந்த விஷயங்கள் கிடைத்திருக்கின்ற நியமத்துகளை நாம் நியமத்தாக விளங்கி அல்லாஹ்விற்கு நன்றி செய்ய வேண்டும்.
அதை மறந்துட்டு ரப்பே எல்லாம் கொடுத்திருக்க, அதை மட்டும் கொஞ்சம் கொடுத்துரு, அவனுக்கு கொடுத்திருக்க எனக்கு தரலையே என்கின்ற சிந்தனைக்கு வந்து விடாதீர்கள். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற விஷயங்களும் நன்மைக்கு, நமக்கு கொடுக்காமல் இருக்கின்ற எல்லா விஷயங்களும் நம்முடைய நன்மைக்கு. சூஃபியாக்கள் ஷேகுமார்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள், நாம் விடுகின்ற மூச்சிற்கும் அல்லாஹ்விடத்திலே நாளை 2 கேள்விகள் இருக்கிறது. மூச்சை உள்ளே இழுக்கின்ற போது நீ என்ன நினைத்தாய்? மூச்சை நீ வெளியே இடுகின்ற போது என்ன நினைத்தாய்? உன்னுடைய வாழ்க்கையிலே பிறந்ததிலிருந்து ஒரு 65-70 ஆண்டு கால வாழ்க்கையிலே நாம் விட்ட ஒவ்வொரு மூச்சிற்கும் 2 கேள்விகள் அல்லாஹ் கேட்பான் என்பதாக சூஃபியாக்கள் ஷேகுமார்கள் நமக்கு எழுதி தருகின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் ஷேகுமார்கள் வலிமார்கள் நமக்கு இந்த ஃபாசின் திக்ரை கற்றுத் தருகின்றார்கள். மூச்சு விடுகின்ற பொழுது நீங்கள் அல்லாஹ் என்று நீங்கள் மனதிலே அந்த உள்ளத்திலே அந்த சுவாசத்தோடு பழக்கப்படுத்துங்கள். மூச்சை வெளியிலே இடுகின்ற பொழுது அல்லாஹும் அல்லாஹ் அல்லாஹும் அல்லாஹ் என்கின்ற அந்த திக்ரை நீங்கள் உங்கள் மூச்சோடு கலந்து கொள்ளுங்கள் என்பதாக எழுதி தருகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்விடியார்களே, இந்த உலகத்திலே இறைவன் தந்திருக்கின்ற நியமத்துகளை எண்ணி பார்த்தாலும் முடியாது. அந்த நியமத்துகளுக்கு